Hi friends, first of all thank you so much for the love and support இவ்வளோ நாளாக எனக்கு காட்டினதுக்கு. அண்ட் இது வந்துட்டு ஒரு கம்பேக் வீடியோ தான். லாஸ்ட்டாக வந்துட்டு ரொம்ப நாளாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். பிகாஸ் வந்துட்டு ஒர்க்கும் அப்புறம் வீட்டில் இருக்கிற ஒர்க்கும் பார்த்துக்கிறதுக்கு அதுலேயே எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். இவ்வளோ லாங் கேப் ஆகும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. பட் இப்போ மறுபடியும் வந்துட்டு என்னை நானே பூஸ்டப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நிறைய ஐடியா யோசிச்சு வச்சுருக்கேன். இன் பிட்வீன் மீன் டைமில் நான் இந்த கிராஃப்ட் ஒர்க் இது பண்ணவும் அப்போ ரொம்ப எடுத்துகிட்டு இருந்தனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்துட்டு உடம்பு கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு. அண்ட் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்குறனால டைமே கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் ட்ராவலும் இருந்துச்சு. ஸோ இதனால என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியல. பட் இப்போ வந்துட்டு ஒரு நல்ல பிளானிங் அண்ட் ஸ்கெடியூலோட மறுபடி கம்பேக் வந்திருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோவில் வந்துட்டு இனிமேல் அவ்வளோ நம்மளால் பண்ண முடியலனாலும் இனிமேல் நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் வெல் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன். ஸோ நான் வந்துட்டு எல்லாமே எடுத்து ஒரு கார்ட்டூன் பாக்ஸில் போட்டு எல்லாமே மூட்டை கட்டி வச்சுட்டேன். சரி இதை வந்துட்டு சீக்கிரமாகவே நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் என்னமோ தெரில, அந்த சுச்சுவேஷனால என்னால் அப்போது எதுவுமே பிளான் பண்ணவே முடியல. பட் இப்போ வந்துட்டு ஓகே நல்லா ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன். அண்ட் வந்துட்டு இந்த ஒவ்வொரு திங்ஸையும் நான் அப்படியே ஒவ்வொரு இதாக எடுத்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம எவ்வளோ கிராஃப்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோ இஷ்யூஸ், நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே வந்துட்டு பூஸ்டப் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்காக நான் கம்பேக் வந்திருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நியூ மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வந்து இனிமேல் தான் நான் வாங்கணும். இருக்கிற வீடியோ தான் வந்துட்டு சும்மா ஒரு வந்துட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் நமக்கும் வேணும் இல்லையா? ஸோ அதனால் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து பார்த்தனாலே அது வந்துட்டு எனக்கு சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சும்மா இந்த குட்டி குட்டியான க்யூட்டான திங்ஸ் எல்லாம் எடுத்து நான் அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த அன்பாக்ஸ் வீடியோ தான் இதில் வந்துட்டு கொஞ்சம் காமிச்சிருக்கேன். ஒன்றும் புது மெட்டீரியல்லாம் கிடையாது, இருக்கிற மெட்டீரியலில் தான் வந்துட்டு நான் மறுபடியும் அன்பாக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் பிரேக் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதுவுமே நான் வீடியோவில் கொடுத்துருந்தேன் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மீஷோவில் ஆர்டர் பண்ண அந்த பீட்ஸு, அப்புறம் நம்ம இந்த பக்கத்து கடையிலலாம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு சும்மா பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தான் வாங்கி அப்படியே இந்த அழகாக ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்துட்டு நான் இந்த ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு எடுத்து அடுக்கி வைக்கும்போது எல்லாம் எடுத்தது. அண்ட் வந்துட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இன்ஸ்டா பேஜையும் டேக் பண்ணியிருக்கேன். அப்படியே அதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இந்த அந்த ஒயர்லாம் கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு இதை அழகாக இப்படி ரவுண்டெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் வச்சனாலே என்னமோ தெரில, இந்த கட்டிங் பிளேடு லைட்டாக துரு பிடிச்ச மாதிரியே இருக்குது. அப்படியே கையில் வச்சு அழுத்துனா எப்பயுமே நல்லா புஃப்னு வெளியே வரும் விட்டாக்க. பட் இது வந்துட்டு இப்போ நம்ம இழுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே நோ இஷ்யூஸ், நம்ம தான் வந்துட்டோம்ல, மறுபடியும் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அப்புறம் இந்த குட்டியான இந்த சிசர்ஸ் ஞாபகம் இருக்கா? நமக்கு அந்த மீஷோ பாக்ஸ்லேருந்து வந்தப்போ அதுலேயே வந்துட்டு இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே பார்க்கும்போது என்னமோ தெரில, சீரியஸாக சொல்கிறேன், சும்மா சும்மா சொல்கிறேன்றதுனால கடுப்பாகாதீங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோலாம் எடுத்துட்டு இதை அப்படியே அழகாக வச்சு பார்த்தா அப்படியே கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இது வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸோட ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இனி வர இதில் வந்துட்டு ஒவ்வொரு கிராஃப்ட் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கும் வந்துட்டு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.